வணக்கம். இன்றைய தினம் 18 நவம்பர் 2022. நேரம் வந்து கரெக்டா 9 மணி 18 நிமிஷம் ஆகுது. பாக்குறோம் நமக்கு வந்து 4வது கேண்டில் போயிட்டு இருக்கு. நமக்கு 6வது கேண்டில்ல இருந்து நமக்கு லெவல் எடுக்க ஆரம்பிக்கும். மார்க்கெட் நேற்றைய தினத்துடைய ரேஞ்சுக்கு உள்ளதா ஓபன் ஆயிருக்கு. ஹை லோக்கு இடையில தான் ஓபன் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து ஜிக்ஸாக்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எந்த விதமான ஒரு ட்ரெண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்க்கணும் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. 42,496க்கு மேல போச்சுன்னா பை, 42,446 கீழே வந்து நான் செல்லுனா புட் ஆப்ஷன் பை ஆகும். ஹைய கட்டாச்சுன்னா கால் ஆப்ஷன் பை ஆகும். மார்க்கெட் நடுவுல இருக்கு, அந்த ரேஞ்ச் நடுவுல இருக்கு. பாக்குறோம் செல் சிக்னல் எடுத்திருக்கு, ரோபோல எடுத்திருக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா டெர்மினல்ல விழுந்திருக்கு. 42,100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 190 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் நமக்கு வந்து பை சிக்னல் வந்திருக்கு. செல்ல இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ரோபோல பாக்குறோம் 42,800 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்கு, நல்லாவே மேல வந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரோபோல பார்த்தா தெரியும். நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பாக்குறோம் 42,570 வந்தா இந்த ரெண்டு கால் ஆப்ஷன்ல ஒரு கால் ஆப்ஷன் கட் ஆயிடும். 42,570 வந்தாலே ரெண்டு கால் ஆப்ஷன்ல ஒரு கால் ஆப்ஷன் கண்டிப்பா கட் ஆயிடும். பாக்குறோம் இப்ப எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. பாக்குறோம் கரெக்டா டார்கெட் ஒன்னு வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஷனுக்கு பொசிஷன் கட் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேல போனதுனால எம்டிஎம் பாக்குறோம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 200 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்லயே இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிடுச்சு நமக்கு 300 ரூபாய்க்கு. சோ ஒரு இதுக்கு நமக்கு கொஸ்டின் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாக்குறோம் செல் வந்திருக்கு. ரோபோல பாக்குறோம் ரெண்டு லாட் எடுத்திருக்கு. ஹைபிரிட்ல டெர்மினல்ல பாக்குறோம் ரெண்டு லாட் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 560 ரூபாய் கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் திரும்ப வந்து எடுத்த புட் ஆப்ஷன் 2 லாட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு ரெண்டுமே. எம்டிஎம் பாக்குறோம் ஓவரால் 1570 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பாக்குறோம் கரெக்டா 10 மணி 35 நிமிஷம் ஆகுது. திரும்ப வந்து 3 லாட் எடுத்திருக்கு. ரோபோல பாக்குறோம் 3 லாட் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் 1472 ரூபாய் இருக்கு. 42,100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம் நேரம் பாக்குறோம் சரியா 10 மணி 51 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து 42,564 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 42,372 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பொசிஷன் கட் ஆயிடும். ஏன்னா 3 லாட் இருக்கிறதுனால இப்போதைக்கு பாக்குறோம். இப்போதைக்கு நமக்கு வந்து பிஎன்எல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஸோ ஒரு லாட் வந்து 362 372 வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்ப கட் ஆயிடும். இன்னொரு 10 பாயிண்ட் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 372 வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். 380 வந்திருக்கு. மார்க்கெட் நல்ல கீழே வந்துட்டு இருக்கு. இன்னொரு 4-5 பாயிண்ட் தான். 373 வந்துருச்சு, கட் ஆயிடுச்சு. நம்ம ஆர்டர் புக்ல பாக்குறோம் ஒரு ஆப்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. நமக்கு 4,000 ரூபாய் கிட்ட இருக்கு ப்ராஃபிட். இன்னைக்கு ஓவரால் வந்து டோட்டலா 3,553 ரூபாய் கிட்ட வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ஓவரால் புக் ஆச்சு. இதே நார்மல் சிச்சுவேஷனா இருக்கும்போது மார்க்கெட்ல வந்து நமக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருந்திருக்கும். நார்மலா நம்ம பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா இந்த சிச்சுவேஷன் நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா செல்லு பையன் நிறைய தடவை போச்சு. ஸோ இதுல நம்ம கொஞ்சம் இந்த சைட்வேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணதுனால நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3,553 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதோட வந்து மண்டே வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.